இது என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல ஆக்சிடென்டலா ஃபார்ம் ஆன பேபி. இப்போ எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். பிந்து என்னடி பேசுற? இந்த குழந்தை முக்கியம்னு சொன்னியடி. நீயும் தானடா சொன்ன அப்பா இல்லாம ஒரு குழந்தை வளர்றது எவ்வளோ கஷ்டம்னு. எனக்கு இந்த குழந்தை அப்பா இல்லாமலும் வளர வேண்டாம், அப்பா யாருன்னு தெரியாமலும் வளர வேண்டாம். எனக்கு அபார்ஷன் பண்ணிடுங்க டாக்டர். பிந்து பண்ணிடுங்க டாக்டர். பிந்து என் கூட வா. டேய் தம்பி, நல்லா அட்வைஸ் பண்ண மேன். திரும்ப மட்டும் வந்துடாதீங்க. ஓ ஜீசஸ், வாட்ச் a day. மணி 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 எங்கடா வீட்டுக்கு போற? வா, வீட்டுக்கு வா. எந்த வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு தான். உங்க அப்பாட்ட எல்லாம் சொல்லலாம். மணி உனக்கு புரியுதா இல்லையா? எங்க அப்பாக்கு தெரிஞ்சா உன்னை கொன்றுவாரு. கொன்னாலும் பரவாயில்ல பிந்து. உங்க அப்பா கையில கல்ல விழுந்தாச்சு நான் புரிய வைக்கிறேன். என்னடா யாரடா புரிஞ்சுப்பா? நாளைக்கு உன் பொண்ணு இந்த மாதிரி வந்து நின்னா நீ புரிஞ்சுப்பியா? புரிஞ்சுக்க மாட்டேன்னா. ஆனா என்ன பண்றது? ஏன் பொண்ணாச்சே, எப்படி அப்படியே விட முடியும்? அந்த நம்பிக்கை தான் பிந்து. அந்த நம்பிக்கைய எங்க அப்பா மேல வைக்காத. சரி, உன் வீட்டுல ஒத்துக்கலாம். என்ன இதுக்கு வேற வழி இருக்குல்ல, அதை யோசிக்கலாம். என்ன வழிடா இருக்கு? தெரியலடி, பாத்துக்கலாம். நான் எப்படிடா தனியா பாத்துப்பேன்? நீ ஏன்டி தனியா பாத்துக்கணும்? நான் இருக்கல்ல. நம்ம சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் பிந்து. நான் எப்படி உன்னை தனியா விட்டு போவேன்? இப்ப கூட இந்த விஷயம் நடந்தோடனே நீ எனக்கு தானே கால் பண்ண. என்ன நம்பினல்ல, நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் நம்பினல்ல. இதனால வரைக்கும் நான் அப்படிதான் இருந்திருக்கேன், இப்போ அப்படிதான் இருக்கேன், இனிமேல் அப்படிதான் இருப்பேன். ஒரு பிரச்சனை உன்னை கைட்டி விட்டு போறதுக்கு நான் உன் லவ்வரும் இல்ல, நீ ஒரு தப்பு பண்ண உன்னை புரிஞ்சுக்காம போறதுக்கு உன் அப்பாவும் இல்ல. நான் உன் ஃப்ரெண்டு, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். இப்போ இதை எங்க வீட்டுல சொல்ல முடியாதுடா. அவங்களுக்கு தெரிஞ்சா எனக்கும் ஆபத்து, இந்த குழந்தைக்கும் ஆபத்துடா. இப்ப என்ன, உங்க வீட்டுல இருந்தா தானே பிரச்சனை? நீ உங்க வீட்டுல இருக்க வேணாம். நீ வேலை தானே தேடிட்டு இருக்க. உனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிச்சு வீட்டுல சொல்லு. என் ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருக்கான், நம்ம அங்க வச்சு பாத்துக்கலாம். டேய் பிந்து, கொஞ்சமாச்சும் படிச்சு போன மாதிரி யோசிடி. அப்பா இல்லாம ஒரு குழந்தை வளர்றது கஷ்டம் தான். ஆனா ஒரு அப்பா இல்லாம ஒரு அம்மாவால ஒரு குழந்தை வளர்க்க முடியும். நீ அம்மா பார்த்து தெரிஞ்சுக்கோ. இந்த குழந்தை பத்திரமா இந்த உலகத்தை வந்து சேர்றது என் பொறுப்பு. அது வரைக்கும் உன்னை எப்படி காப்பாற்றணுமோ ஒரு ஃப்ரெண்டா நான் எந்த எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் போவேன். ஐ ப்ராமிஸ். போய் பெங்களூர் கிளம்புற வேலையை மட்டும் பாரு. தேங்க்ஸ்டா. Meriba Paneer Soda. I trust Meriba.